வணக்கம், நான் யுவராஜ் பேசுகிறேன். ஸோ இந்த 2025 ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இப்போ ஆல்மோஸ்ட் ஜூன் மந்த் வந்துருச்சு, கரெக்டுங்களா? ஆஃப் த இயர் கம்ப்ளீட் ஆகிருக்கும். நம்ம விஷன் போர்டுன்னு ஒன்று வச்சுருப்போம், அல்லது மேக் லிஸ்ட்னு வச்சுருப்போம், ட்ரீம் சார்ட்னு வச்சுருப்போம். ஆனால் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுமான்னு பார்த்தா கேள்விக்குறியாக இருக்கும், கரெக்டுங்களா? அப்போ இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ நான் என்ன சொல்ல வருவேன்னா, விஷன் போர்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிளியராக இருக்கணும். நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற தெளிவாக இருக்கணும். அது கேட்டால் தானே கடவுள் கொடுப்பாரு, பிரபஞ்சம் கொடுப்பாரு, நம்மள மீதி ஒரு சக்தி இருக்கும். ஸோ நம்மளாம் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசில் வந்து சக்திமான், பூமரு, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சச்சின், கங்குலி, கிரிக்கெட் பற்றியான ஸ்டிக்கர்ஸ்லாம் நம்ம வீட்டில் ஒட்டியிருப்போம், கரெக்டுங்களா? ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த மாதிரி யாராவது ஒட்டிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க. அது மட்டும் இல்லை, இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இமேஜுக்கு வந்து கண்டிப்பாக பவர் இருக்கும். அது மட்டும் இல்லையா, நான் கார்பரேட் ஆஃபீஸில் இருக்கேன், எம்என்சியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கூட உங்கள் ஆஃபீஸில் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பாலிசியோ, அடுத்து என்ன பண்ணணும் செய்யணும் அப்படின்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், அது மட்டும் இல்லை இங்கே தப்பு நடக்கூடாது, அப்புறம் வாய்மையே வெல்லும், இந்த மாதிரி பாசிட்டிவ் அப்ரமேஷன்லாம் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி உங்கள் ஆஃபீஸில் இருந்தாலுமே அதுவுமே கமெண்ட்டில் போடுங்க. இதெல்லாம் இதை குறிக்கும் அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம திரும்ப திரும்ப பார்க்கும்போதும் சரி, கேட்கும் போதும் சரி, கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது. ஆமாங்க, இந்த விஷன் போர்டு அப்படிங்கிறத பண்ணும்போது நம்ம ஈஸியாக நம்மளுடைய கோல்ஸை அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறேன். சரி, கோல்ஸ் நம்ம வச்சுட்டோம் சார், ஆனால் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு விஷன் போர்டுனா என்னன்னு புரியல அப்படின்னா, விஷன் போர்டுங்கிறது ரெண்டு விதமாக இருக்குது. ரெண்டு விதமான விஷயங்கள் வந்து கவர் பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விசுவலைசேஷன், காட்சிப்படுத்தல். நமக்கு என்ன வேணுங்கிறது, எனக்கு வீடு வேணும், கார் வேணும், மந்த்லி இன்கம் கிரெடிட் ஆகணும் அப்படின்னா அது என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு போய் அனலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வீடு வேணும்னா உங்களுக்கு ஒரு 2 BHK வேணும், 3 BHK வேணும் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்கிற வீட்டில் போய் பார்த்துட்டு வந்துட்டு அதை டெய்லியும் வந்து கற்பனை பண்ணி உங்கள் முன்னாடி கண் முன்னாடி காட்சிப்படுத்தல் அப்படிங்கிறது. அப்ரமேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய சுய கட்டுப்பாடுகள், பாசிட்டிவ் அப்ரமேஷன் சொல்லுவாங்க இல்லையா? ஐ எம் ஃபினான்ஷியலி ஃப்ரீடம், ஐ எம் ஏ மிராக்கிள் மேன், அந்த மாதிரி எல்லாம் சொல்லிடுறேன், நான் ஒரு வெற்றியாளன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து சொல்கிற விஷயங்கள் இதெல்லாம் நடக்குமானா கண்டிப்பாக 100% நடக்குது. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூட ரீசெண்ட் டேஸில் பார்த்துருப்பீங்க, அல்லது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட இந்த சீக்ரெட் வீடியோ அப்படின்னு பார்த்துருப்பாங்க, உலகம் முழுக்க வந்திருப்போம். ஸோ அதில் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக நடக்கும். ப்ரோ, நானுமே சீக்ரெட் வீடியோ பார்த்துருக்கேன், பட் ஆனால் எனக்குலாம் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா அது எதனால் நடக்கலை அப்படிங்கிறத நான் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஓகே, எப்படி சக்ஸஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எமோஷனோட கிரியேட் பண்ணி ஒரு 6 விதமாக வந்து இந்த விசுவலைசேஷன் அப்ரமேஷன் வந்து பயன்படுத்தும் போது நம்ம ஈஸியாக இந்த சக்ஸஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, விசுவலைசேஷனில் எமோஷனோட சேர்த்து வைக்கிறப்ப அதுக்கு கொஞ்சம் பவர் ஜாஸ்தி. நம்மளுடைய பர்த்டே, நம்ம குழந்தைங்களோட பர்த்டே, அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில், கரெக்டுங்களா, நம்ம ஒய்ஃபோட பர்த்டே, அப்பாவோட பர்த்டே, அம்மாவோட பர்த்டே அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வச்சு நம்ம பண்ணுறப்ப டெஃபினட்டாக அதை நம்ம கட்டாயம் வந்து செஞ்சே முடிக்கணும் அப்படின்ட்டு நம்ம நினைப்போம், கரெக்டாக? அது நம்பர் ஒன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பிட்டேஷன் பவர். ரிப்பிட்டேஷன் பவர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுறது. புரிஜிலி கூட ஒரு கோட்பாடு சொல்லுவார் தெரியுங்களா? நான் வந்து 1000 கிக்கு கற்றுங்களோட ஒரு கிக்கு 1000 டைம் வந்து செஞ்சேன், அங்கே உட்காந்து பயப்படுவேன் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் திரும்ப திரும்ப ரிப்பிட்டேஷனாக வந்து கேட்கும்போது, பார்க்கும்போது, செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது நடந்தே தீரும் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லை, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் அண்ட் வீடியோஸ். நம்ம அடிக்கடி பார்க்குற வீடியோஸு, இமேஜஸை திரும்ப திரும்ப பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக அது வந்து நடந்தே தீரும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்று அப்ரமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான விஷயம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். ஓகேங்களா? பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது, பாசிட்டிவாக வந்து இருக்கிறது அப்படிம்பாங்களா, அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக நமக்கு நினைக்கிறது. சார், நான் என் டீமுக்கே நினைக்கிறேன், எங்கள் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் நினைக்கிறதில்ல, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டா போதும், எங்களோட வீட்டை கண்டிப்பாக ஜெயிச்சிடும். ரெண்டாவது. மூணாவது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்லாம் இருக்கணும். ஓகேங்களா? இந்த 6 விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணாவே டெஃபினட்டாக சக்ஸஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆஸ்க், கரெக்டுங்களா? ஆஸ்க், என்ன வேணும்னு கேட்குறது. அடுத்தது பிலீவ், என்ன வேணுங்கன்னு கேட்குறத நம்பிக்கையோட நீங்கள் வந்து இருக்கிறது. மூணாவது ரிசீவ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சீக்ரெட்ல. நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நாலாவதா. அதாவது ஆஸ்க், பிலீவ், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஆக்ஷன். ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா ஈக்குவல் டு ரிசீவ். கண்டிப்பாக கிடைக்கும், சக்ஸஸ் கிடைக்கும். நிறைய பேர் என்னன்னா ஆக்ஷன் எடுக்க மாட்டோம். நம்ம கோல்லாம் வச்சிருப்போம், டெய்லி அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிஸ்டண்டாக ஆக்ஷன் எடுக்கணும்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஆக்ஷன் எடுக்கணும். ஏன் சார் இது ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா, நம்மளோட மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் வந்து கிளியராக இருக்கணும். மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேனே. குட்டி ஸ்டோரி யாருக்கெல்லாம் பிடிக்கும்? பிடிக்கிறவங்க கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகே, சீக்கிரம் ஷார்ட்டாக முடிச்சிடலாம். குட்டி ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன யானை இருக்குது. ஓகேங்களா? குட்டி யானை. இப்போ கோயில் யானை சொல்லி வச்சுக்கோங்களேன். கோயில் யானையில் என்ன பண்ணுவாங்கன்னா, சின்னதுலேருந்து ஒரு குட்டியை ஒரு யானையை எடுத்தாந்து வளர்த்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் சின்ன காலில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன செயின் போட்டுருவாங்க. செயின் போட்டு கட்டி வச்சிருவாங்க. ஸோ அதுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க, கரெக்டுங்களா? அது வளர்ந்து பெருசாகிட்டே இருக்கும். சின்னதாக இருக்கும், பெருசாகும். சின்னதாக இருக்கிறப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது அந்த செயினை அத்துக்கிட்டு ஓடணும்டா அப்படின்னு நம்ம நினைக்கும்.
ஆனால் ஓட முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அதால் ஓட முடியாது. ட்ரை பண்ணும், ஒரு டைம் ட்ரை பண்ணும், 2 டைம் ட்ரை பண்ணும், 5 டைம் ட்ரை பண்ணும், 10 டைம் ட்ரை பண்ணும். பட் அதால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும், பிச்சுட்டு போக முடியாது. அது அரசியல என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெருசாகும். 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் ஆகிறப்ப பெருசாகும். பட் அதால் வந்து பிச்சுட்டு போக முடியலையே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு வந்துடும். ஸோ பெருசான வாட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பல சக்தி இருக்கும். முடிஞ்ச அந்த கட்டடத்தை கட்டியிருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த சங்கிலியை இழுத்துட்டு வர அளவுக்கு சக்தி இருக்கும். ஆனால் அது மைண்ட்ல செட்டில் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ இதெல்லாம் நம்மளால அத்துட்டு ஓட முடியாதுன்ட்டு என்ன பெருசானாலும் அப்படியே நிற்கும். சாப்பாடு போட்டுட்டே இருப்பாங்க, சாப்பிடும், சொல்ற வேலையை செஞ்சுட்டு அப்படியே அமைதியா இருக்கும். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னு இந்த யானை ஸ்டோரி உங்க மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளும் அப்படிந்தாங்க. நம்மளை சுத்தி நடக்கிற டிஸ்ட்ராக்ஷன்லாம் இருக்கு இல்லைங்களா, நம்ம சின்னதுல இருந்து உன்னால முடியாது, கிடையாது, வீட்டுல சொல்லுவாங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அப்படிங்கிறது நம்ம மைண்ட்ல போய் ஏறிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும், நம்மளால எதுவுமே செய்ய முடியாதாட்டிருக்கு அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா, அதை உடச்சுக்கிட்டு வெளியே வாங்க. இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இது ஜூன் மந்த் 13th நாங்கள் வந்து போஸ்ட் பண்றோம். கரெக்டா இப்போ ஒரு ½ இயர் கம்ப்ளீட் ஆயிருக்கும். இதுதான் மெயின் ரீசன். நம்ம மைண்ட் செட்டை கிளியர் பண்ணி என்னால முடியும் அப்படின்னு டெய்லி ஆக்ஷன் எடுங்க. என்னென்ன கோல்ஸ் வச்சிருக்கீங்களா, நான் என்ன சொல்றேன்னா கோல்ஸ் எழுதிட்டு, ஓகேங்களா, உங்க விஷன் போர்டில் எழுதி வச்சிருப்பேன். ஒரு 10 கோல் 12 கோல் எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த 6 மாசத்துல ஒரு 3 நாளாச்சு ட்ரை பண்ணி சக்சஸ் ஆனா சந்தோஷப்படுவோமா இல்லையா? நான் 100க்கு 100 மார்க் படிக்கிறேன், 40 மார்க் 50 மார்க் 60 மார்க்னா சந்தோஷப்படுவோமா இல்லைங்களா? எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு 50 மார்க் 60 மார்க்னா சக்சஸ் படுவோமா இல்லையா? இதையவே நீங்க இதை டெய்லியும் கோல்ஸுங்கிறத எழுதிட்டு டெய்லி ஒரு 10-12 வார்க்கு எழுதுங்க. அதுல டெய்லி 3-4 ஹேபிட் பண்ணுங்க, சக்சஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஹேபிட்டை ஒன்றை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க, உங்க விஷன் போய்ட ஆட்டோமேட்டிக்காக சக்சஸ் நடக்குங்க. இதைத்தான் நம்ம நிறைய பேர் தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, யோசிக்கிறோம், காலையில் எந்திரிக்கிறோம், யோசிக்கிறோம், எழுதுறவும் மாட்டோம், இதெல்லாம் நான் செஞ்சிருவோம்னு நினைப்போம். நம்மளுக்கு தான் இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு, ஸ்மார்ட்டா நம்மளை வந்து டைமே வாங்கிக்கும். அதனால அதுல இருந்து எஸ்கேப் ஆறுதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ ஃபர்ஸ்ட் நோட்டு போட்டு எழுதுங்க. அந்த நோட்ல எழுதிட்டு அந்த 10-12 விஷயத்த திரும்ப அதுல நீங்க டெய்லி என்ன பண்ணீங்கிறத நைட்டை டிக் பண்ணி பாருங்க. இந்த லைஃப் கண்டிப்பா சேஞ்ச் ஆகுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த விஷன் போர்டில் உங்களுக்கு என்ன வேணுங்கிறது அடுத்த 6 மாதம் உங்கள் கோல்ஸை எழுதிட்டு அதை ஒட்டிட்டு உங்கள் வால்பேப்பரில், உங்கள் ஃபோனு தான் ஸ்மார்ட்டாக இருக்குல்லையே, ஸ்மார்ட் ஃபோனில் முன்னாடி ஒட்டிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க, அச்சீவ் பண்ணுங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக இந்த 2025லேருந்து 26ல் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை இதில் பதிவில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.